My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிலேட்டட் டு த எக்ஸ்டென்ஷன். ஆல் இண்டியா கோட்டா ஒரு பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து நேற்றுலேருந்து சத்தமே இல்லாமல் நிசப்தமாக அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான ஷாக்குக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ என்ன அப்டேட் வந்திருக்கு? சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 12ஆம் தேதி இந்த அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. The counseling for All India quota has been delayed. Hence, Tamil Nadu State UG Medical Counseling Round 1 is being extended அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல் சுற்று ஆல் இண்டியா கோட்டாவுடைய முதல் சுற்று வந்து எக்ஸ்டெண்ட் ஆனதுனால தமிழ்நாட்டில் நாங்களும் வேறு வழி இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வருகிற 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது உள்ளாகிருக்கு. இப்போ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தால் 16th August ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங்கும் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வில் பி டன் ஆன் 17th அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த காலேஜஸ்க்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு போய்க்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது 24th August 2025 5 PM ஈவினிங் 5 PM வரைக்கும் நமக்கு வந்து ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்டிங்குரிய டைம் அப்படிங்கிறது. ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 18ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோஃபார் எம்சிசி தரப்புலேருந்து எந்த விதமான அப்டேட்டும் வரலை. ஆனால் ஆல் இண்டியா கோட்டா தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவை காரணம் காட்டி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, உண்மையாகவே நிறைய நேரத்தில் மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம உண்மையாகவே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் இது எல்லா மாணவர்களுக்குமே ஒரு சங்கடத்தை அல்லது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு ப்ராசஸாக போயிட்டுருக்கு. நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் பசங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் அது மாதிரி நிறைய இஷ்யூலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி படித்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது பயங்கர டென்ஷனில் தான் உட்காந்துருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் வந்து காம்ப்ளெக்சிட்டியை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் போஸ்ட் எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்லாம் குறையுது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மாணவர்கள் சார்பில் ஒரு சின்ன ஆறுதல் அப்படிங்கிறது கிடச்சிது. இப்போ நல்ல மார்க் எடுத்து சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ரிசல்ட் வந்துரும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆல் இண்டியா கோட்டாவில் இதுக்கு மேலே வேற ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் வரும். தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலோ சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் பண்ணாமலோ இருந்தீங்க அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.